சூழ்நிலை மாறணும்னா கவலைப்பட்டு ஒன்று ஆக போறதில்ல. ஜெபம் எல்லாத்தையும் மாற்றி அமைக்கும், சூழ்நிலைகளை மாற்றும். மேல வர முடியாது அந்த நிலை. இது கடைசி லாஸ்ட் ஸ்டேஜ். அதே சங்கீதம் 38 13 14 வசனங்கள், 13 14 வாசிக்க கேட்போம். நானோ செவிடனை போல கேளாதவன். எதிரிகள் இப்ப சூழ்ந்து எழும்பி நின்று என்னெல்லாமோ செய்யறாங்க. நானோ செவிடனை போல கேளாதவனாகவும் ஊமையனை போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன். காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவுகள் இல்லாதவனுமாய் இருக்கிற மனுஷனை போலானே. இப்ப தாவீது ஒரு பெரிய லெவல்ல தாவீது இப்ப கீழே போய் நிற்கிறார். வாயை மூடிட்டு இருக்காரு. அவனும் கொக்கரிக்கிறானோ, கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல ஏதோ புலம்பிட்டு கிடக்கிறான் எதிரி. இப்பதான் சொல்றாரு, கைவிடாதீங்க. எதிரிகள் எல்லாம் மேன்மை பாராட்டி நிற்கிறாங்களா? சுற்றி எதிரிகளா? வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, ஊர்ல, உலகத்துல பிரேயர் பண்ணி பாருங்க. இந்த சூழ்நிலை மாறணும்னா கவலைப்பட்டு ஒன்று ஆக போறதில்ல. ஜெபம் எல்லாத்தையும் மாற்றி அமைக்கும், சூழ்நிலைகளை மாற்றும். யோசபாத்துக்கு விரோதமாய் எத்தனையோ தேசத்து ராஜாக்கள் கூடி நிற்கிறாங்க. பிரேயர் தான் முதல் ஆயுதத்தை எடுத்து அவங்க போகலையே. இவர்களுக்கு முன்பாக எங்களுக்கு நிற்பதற்கு பலனில்லை. அவ்வளவுதான். அந்த ஜெபம் உதவி செய்தது. நெகேமியா பாருங்க, எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிற செய்தி கட்டணும் ஜெபந்தான் பண்றாரு. அதான் அற்புதத்தை கொண்டு வருகிறாரு. வெற்றியாய் முடிந்தது. காரியங்கள் வெற்றியாய் முடிந்தது. புரிந்து கொண்டீர்களா? அதனால இன்னைக்கு எதிரிகள் மேல வந்து உங்க காதையும் வாயையும் அடக்கி வச்சிருக்கலாம். மேல கொண்டு வருவார். பைபிளை நல்லா படிச்சீங்கன்னா எப்பவுமே கர்த்தர் சத்துருக்களுக்கு மேலாக நம்மை உயர்த்துகிறார். சத்துரு உண்டு, நல்லா நெருக்க பார்ப்பான். தேவன் நம்ம சார்ந்து கொள்ளும் போது படிப்படியா எதிரிகளை நமக்கு பாதபடியாக்குவார். பைபிள் இருக்கு, சத்துருக்களை பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அதுவரையிலும் ஆண்டவரை நடத்தி கொண்டே இருப்பார். வார்த்தை தான், வசனம் தான் தேவனுடைய நடத்தல நமக்கு முக்கியம். அதான் முக்கியம். அடுத்ததாக சங்கீதம் 38 17 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 38 17 வசனத்தை வாசிக்கலாம். நான் தடுமாறி விழ ஏதுவாயிருக்கிறேன். கடைசியில சொல்றாரு, நான் தடுமாறி விழ ஏதுவா இருக்கிறேன். விழுந்துருவேன், இனி எழும்ப மாட்டேன். யானை அப்படிதான், எழும்ப முடியாம படுத்துன்னா எழுப்பி விடுறது கஷ்டம். அதே போலதான் எழும்ப மாட்ட முடியாது. அதான் சொல்ல, தடுமாறி விழுறதுக்கு ஏதுவா இருக்கு. வந்துருங்க, தூக்கிருங்க, கைவிடாதீங்க. அப்படி தடுமாறி நிற்கிறீங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சது. இந்த கடன்ல வெளியே வர முடியாது. விழுந்துருவேன், எல்லா சொத்தையும் இழந்துருவேன், வேலை இழந்துருவேன், எதிரிகள் என்ன அழிச்சிருவாங்க, மேல வர முடியாது. அந்த நிலை. இது கடைசி லாஸ்ட் ஸ்டேஜ். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் கடைசி. அந்த மாதிரி யாரா இருக்கிறீங்களா? குடும்ப பிரச்சனையா, வேலையில் பிரச்சனையா, ஊழியத்தில் பிரச்சனையா, சரீரத்தில் கஷ்டமா, எதிரிகளுடைய மிரட்டுதலா? பயப்படாதீங்க. நம்மளை கைவிடாம தூக்கி விடுகிற ஒருவர் இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன், நம்மை படைத்தவர், நம்மை உருவாக்குன தெய்வம். அவர் இயேசப்பா. அவர் கைவிடவே மாட்டார். கண்களை மூடி நம்ம, ஆண்டவரே என்னை கைவிடாதேன்னு ஜெபிப்போமா? என்னை கைவிடாதேயும், என்னை கைவிடாதேயும். இயேசப்பா கைவிட மாட்டார். ஒரு சிலர் ஜெபத்துல பங்கு கொண்டிருக்கிறோங்க. இந்த செய்தி எனக்கு தான் கர்த்தர் பேசினார். நான் தான் இந்த நிலையில் இருக்கிறேன்னு உணர்ந்து இப்ப ஜெபத்தில் இருக்கிறீங்க. இயேசப்பா சொல்றாரு, நான் கைவிடவே மாட்டேன். தான் அன்பின சிநேகிதர்களால் கைவிடப்பட்டிருக்கிற ஒரு நபர் இருக்கிறீங்க. இயேசப்பா சொல்றாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன், என்னை உறுதியாய் பிடித்துக்கொள். தன் குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட
ஒரு குடும்பம் இருக்கிறீங்க. நீங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டனால, அவருக்குன்னு வாழ அர்ப்பணிச்சனால எல்லாரும் எதிரிகளாய் உங்களை பாவித்து கைவிட்டு ஒதுங்கி நிற்கிறாங்க. ஏசப்பா சொல்றாரு, நான் கைவிட மாட்டேன், உங்களை ஆச்சரியமா நடத்த போறேன்னு சொல்றாரு. நன்றி தகப்பனே. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்க. யாரெல்லாம் கைவிடப்பட்டு நிற்கிறாங்களோ எல்லாரையும் தூக்கி எடுங்க. கண்ணீர் துடைக்கப்படட்டும். ஆசீர்வதிங்க. சாட்சிகளை எழுப்பும் இயேசுவின் நாமத்தினாலே நீர் அப்படி செய்து விட்டீர். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.